ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்ன vlogனு பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ரொட்டீன். ஓகேங்களா, அதாவது நான் புதுசாக ஒரு பெட் வாங்கியிருக்கேன். என்ன பெட்டுன்னு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, பேரட் தான் வாங்கியிருக்கேன். என்ன பேரட்னு பார்த்தீங்கன்னா சன் கார்னியூர் வாங்கியிருக்கேன். ஸோ சன் கார்னியூர் சிக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 40 days ஓல்டு நினைக்கிறேன் சிக்கு. ஸோ 40 days ஓல்டு. நான் February 2 வாங்கினேன். இன்றைக்கி February 8 தான் வீடியோ எடுக்கிறேன். பட் ஏன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ லீவே இல்லை அதுக்கெலாம். ஸோ அதுக்கெலாம் படிச்சுட்டு ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சின்னு சொல்லிட்டு லீவு வீக்கெண்ட். ஸோ அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு ஓகே. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சன் கார்னியூர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நான் அதுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் தரேன் அண்டு அது எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும். ஸோ அது பேர் அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக அவங்க இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே பார்க்க மாதிரி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க அப்படின்னு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இருங்க பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர் தான் வாங்கியிருக்கேன். சன் கார்னியூர் சிக்கோட பேர் 2 பீஸ் வாங்கினேன், 1 பேர். ஸோ பேர் வந்து 8600 வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் செக் பண்ண வரைக்கும் ப்ராட்வே மார்க்கெட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராட்வே மார்க்கெட்டில் சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் நான் பல நாளாக பார்க்குறேன். ஸோ அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்தது ப்ரைஸில். ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் எங்கே வாங்கியிருந்தேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ 8600 தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போது 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு பாயோட பேர் சொல்கிறேன். பாய்க்கு நாங்கள் மேலுக்கு என்ன பேர் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா சின்டூன்னு வச்சோம். ஸோ நான் வீட்டில் சொன்னேன் வேறு பேர் வைக்கலாம், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் வீட்டிலே சின்ட்டு தான் வைக்கணும்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஸோ மேலுக்கு சின்ட்டு அண்டு ஃபீமேலுக்கு வந்து மீனுன்னு வச்சுருந்தோம். சின்ட்டு மீனு அப்படி தான் வச்சுருக்கோம். ஸோ நான் சின்ட்டுன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்குது. அண்டு சின்ட்டு அதாவது மேல் பேரட் வந்து மீனோட கொஞ்சம் பெருசு, ஓகேங்களா. அதுவும் பட் சிக்கு தான், பட் கொஞ்சம் டேஸ் கணக்கில் கொஞ்சம் பெருசு. ஸோ ஏன்னா பிகாஸ் நிறையா கொஞ்சம் ஃபெதர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும். பட் மீன் அவ்வளோ வளர்ந்துருக்காது, கம்மியாக இருக்கும். பட் நான் இப்போ என்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா A19 தான் கொடுக்குறேன். பிகாஸ் சிக்கு A19 ரொம்ப நியூட்ரியன்ஸ்க்கெலாம் ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் நியூட்ரிஷனுக்காக. ஸோ A19 தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சிக்கு வாங்குறீங்கன்னா A19 கொடுங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு சாப்பிடுது. பட் ஆனால் ஃபீமேல் வந்து ஃபுட்டுனா போதும் அவ்வளோதான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கும். இப்போ தான் மேல் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நான் அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு காலைல நான் ஏன்சதே 10:30. ஸோ வீட்டிலே ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சிரிஞ்சில் தான் தருவோம் அண்ட் ஸ்பூனில் தருவோம், ஓகேங்களா. இப்போ ஸ்பூனில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பூன் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதை ஸ்பூனில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பப்பாயா ஒரு வாட்டி கொடுத்து பார்த்தோம், பட் அதை சாப்பிட்ற மாதிரி இல்லை. பட் ஆப்பிள் இன்னைக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரணும். ஸோ உடனே கொடுத்தா அது ஒரேடியாக கொடுத்தா அதை சாப்பிடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக வீடியோ காட்டுறேன். ஸோ காலையில் ஃபுட்டு கொடுத்தாச்சு. இதோட ஒரு காலையில் ஒரு 10 o'clock 9 o'clock கொடுத்துருப்போம். ஸோ மத்தியானம் கொடுப்போம், இல்லை சாயந்தரம் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்வீட்டாக ஒரு நாளுக்கு ஒரு 3 to 4 times கம்பல்சரி கொடுத்துருவோம். ஸோ கொடுத்து தான் ஆகணும், இல்லை அது கத்த ஆரம்பிச்சிடும். பட் நம்ம எங்கேயா வெளில போனாலும் கத்தாமல் அமைதியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு முதல்ல அந்த பேரட்டை காமிடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் முதல்ல பேரட்டை காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வாங்க நான் போய் பேரட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நாங்கள் வந்து வீட்டு வாசலில் வெளில கேட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த பேரட்டை ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த டப்பாக்குள் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஏன்னா குட்டி வந்து கேஜில் வைக்கக்கூடாது, இதில் வச்சுருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் பெருசாகி பறக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நைட் டைமில் மட்டும் உள்ளே வச்சிரும். பகலில் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்குகிற டைமில் மட்டும் இங்கே இருக்கும், ஓகேங்களா. தூங்கும் போது மட்டும் இங்கே இருக்கும். சில மீதி டைம்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா வெளில போய் தான் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு அப்படியே தூங்கிடும். அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு பேரட்டை காமிக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு லைட் போட்டு காமிக்கிறேன், அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த கேஜ் வந்து 1800 1900 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேரட். ஸோ லைட்டு போட்டோடனே கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நான் மேலே திட்டு போய் இப்படி காமிக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்களா, பார்க்குதா.
ஹலோ ஒவ்வொரு என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ கேட்டை திறக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம். மைக் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கேயாவது மாட்டிடுறேன் மைக்கை. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதாங்க, இப்போ உங்களை பார்க்குது பார்த்தீங்களா, இதுதான் மேலு, இதுதான் ஃபீமேல். அது நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போமா, சைஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ பார்த்தா தெரியுதா? ஸோ ஓகே, இதுதான். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் விளையாட்டுருக்கும் அண்ட் கொஞ்ச நேரம் எப்போ தூங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறேன். சாப்பிடும் போது உங்களை காமிக்கிறேன். ஓகே, பாய். ஸோ ஓகே கேஸ், இந்த 2 பேரட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் ஃபீமேலோட வாய்ஸ் கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ வர மேல் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீமேலாம் பயங்கரமாக கத்துச்சு. பட் ஃபீமேலுக்கு சாப்பாடுனா உயிர் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பாடு ஸ்மெல், அந்த ஃபுட் A19 ஃபுட் ஸ்மெல் வந்தாவே போதும் கத்த ஆரம்பிச்சிடும். அண்ட் யாராவது வெளில போனால் அதுக்கிட்ட பேசினாவே போதும் கத்த ஆரம்பிச்சிடும். பட் கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா அது பாட்டு தூங்கிடும். கம்முன்னு ஒரு சவுண்டும் கூடாது. அண்ட் நான் இப்போ சாப்பாடு கொடுக்கும் போது நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது, நான் போய் படிக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரட் ரொட்டீன் தான். ஓகேங்களா? ஸோ அதான் இன்னைக்கு வீடியோ. ஃபஸ்ட்டே டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் அப்புறம் வாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென் சஞ்சய் vlogs. அண்ட் அதுக்கு முன்னாடி பூனே சீரிஸ் எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா பூனே சீரிஸ் முடிஞ்சிருச்சு அண்ட் இன்னொரு சூப்பர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கூடிய சீக்கிரம். ஸோ பூனே சீரிஸ் எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பூனே சீரிஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய். ஸோ ஓகே கேஸ், நீங்கள் சாப்பாடு கொடுத்ததை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பாடு கொடுத்தது. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நைட்டும் சாப்பாடு தருவேன். ஸோ ஓகே, சாப்பாடு கொடுத்தது எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சிரிஞ்சு தான் கொடுத்துட்ருந்தேன். பட் ஸ்பூனில் சும்மா லைட்டாக கொடுக்கல ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணோம். பட் சிரிஞ்சோட ஸ்பூன் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால இப்போ நாங்கள் ஸ்பூன்லேயே கொடுக்குறோம். பட் அதுவும் ஸ்பூனில் ஈஸியாக குடிக்கிறது. சிரிஞ்சில் குடித்தா அப்படியே ஃபுல்லாக கீழெல்லாம் பாதி வேஸ்ட் ஆகுது. ஸோ ஸ்பூனில் கொடுத்தா அது சூப்பராக குடிக்குது, வேஸ்ட் இல்லாமல். ஸோ அதை நான் யூஸ் பண்ணேன். ஸோ காலைல படித்து முடிச்சுட்டு சாப்பிட்டேன். இப்போ நான் டியூஷன் கிளம்புறேன். 5 o'clock ஆகும்போது. ஸோ நான் டியூஷன் போய்ட்டு வந்து உலக கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு மறுபடியும் ஃபுட் தருவேன். ஸோ இது அட்ராசிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபன் பண்ணுற வீடியோஸோ இல்லை கொஞ்சம் எப்படி சொல்கிறது,
ஸோ ஃபன்னியாக இருக்கும்ல இந்த பேரட் வீடியோ. அதாவது சின்ட்டு மீன்லாம் சும்மா சண்டை போட்டு ஃபன்னாக பண்ணுற வீடியோலாம் நான் ஷார்ட்ஸில் போடுவேன். அது நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவில் போடுறேன். ஏதாவது அட்ராசிட்டிஸ் நடந்ததுன்னா, அதாவது ஏதாவது ஃபன்னாக ஏதாவது பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ கைஸ் நான் டியூஷன் போய்ட்டு வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே பை. டியூஷன் போய்ட்டு வந்து மீட் பண்ணுறேன். நைட் மறுபடியும் சாப்பாடு தருவோம் A19. ஸோ அந்த A19 எப்படி தருவோம் பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A19 கொடுப்போம். அண்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வந்து டிஷ்யூவால் கொஞ்சம் நனைச்சி துணியால் நனைச்சி கொஞ்சம் அது பீக்கு அதுக்கிட்டலாம் கொஞ்சம் தொடச்சி விடுவேன். ஏன்னா அதுக்கு வந்து வார்ம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கூல் ரொம்ப இருக்கக்கூடாது, வார்மாக தான் இருக்கணும் அதுக்கு. ஸோ குட்டி வேறையா, ஸோ வார்மாக தான் இருக்கணும்னு சொல்லி வார்ம் வாட்டரில் எப்பவுமே சாப்பிட்ட உடனே எப்பவுமே பண்ணுறது அப்படியே பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் பாய்.